உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர்நிலை பகுதிகளில் நிலவியல் ஓடை. அதாவது சாலை இருக்கும், அந்த சாலையிலேயே ஒரு ஓடை போகிற மாதிரி வருவாய்த்துறையில் ஆவணத்தில் உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கும். உங்கள் நிலம் இருக்குது, முன்பகுதியில் அணுகு சாலை இருக்குது, அந்த சாலையிலேயே ஒரு ஓடை போகிற மாதிரி இல்லை ஏதாவது நீர் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் பூமியில் நிலையில் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாலையில் இப்போ ஓடை போகிற மாதிரியோ இல்லை நீர் போகிற மாதிரியோ இருந்ததுன்னா அது நிலவியல் ஓடைன்னு சொல்லுவாங்க. நிலவியல் ஓடை சாலையுடன் கூடிய நீர்நிலைகள் இதுக்கு பேர். இந்த சாலையுடன் கூடிய நீர்நிலைகள் ரொம்ப ரேரு. அதாவது ஒரு சில ஏரியாவில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் ஒரு சில ஏரியாவில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது எப்படின்னா, ஏற்கனவே உங்கள் நிலம் இருக்கும்போது அந்த இடத்துல சின்ன ஓடை இல்லை சின்ன நீர்நிலை பகுதியாக, அதாவது நிலத்தோட அருகிலேயே நீர் போயிருக்கும். விவசாய உபயோக பகுதிக்கு அந்த தண்ணீர் போயிருக்கும். ஆனால் ரோடு போட்டிருப்பாங்க. ரோடு போட்டிருந்தாலும் அந்த ரோட்லேயே தண்ணீர் போகுது, பாசனத்துக்கு போகுது, இல்லை இங்கே இந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த தண்ணீர் போகுது அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறையில் அதை உட்பிரிவு செஞ்சுருப்பாங்க. நல்லா புரிந்துக்கிறணும். இதில் இந்த உட்பிரிவு சாலையுடன் கூடிய நீர்நிலை இதுக்கு பேர். ஸோ இதுவுக்கு அருகாமையில் இது அணுகு சாலையாக இந்த சாலை நீர்நிலை நிலவியல் ஓடை இல்லை நிலவியல் வாய்க்கா அப்படி அமைஞ்சால் நீங்கள் எப்படி அனுமதி பெறுவது அப்படின்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையில் போய் நீங்கள் ஒரு சான்று, இதை ரோடு தான். ஏன்னா இப்போ நடைமுறைக்கு அந்த நீர் போகாது. ஏன்னா ரோடு போட்டாங்க. இப்போ தார் ரோடு உருவாயிருச்சு. லோக்கல் பாடியில் உள்ளாட்சி அமைப்பில் சாலை உருவாயிருச்சு. உங்களுக்கு அது அணுகு சாலையை நேரடியாக உங்கள் நிலத்துக்கு அமைஞ்சிருது. ஆனால் வருவாய்த்துறையில் மட்டும் அந்த நீர்நிலை அந்த ரோடோடையே போகுது அப்படின்னா ரோட்டில் போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்தில் அதாவது பல காலத்தில் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி அந்த நடைமுறையில் இல்லை. ஏன்னா தண்ணீர் போல தாரோடு போடப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அதுக்குரிய சான்று, விளக்கமான ஒரு சான்று வட்டாட்சியர்கிட்டையோ இல்லை கிராம நிர்வாக அலுவலர்கிட்டையோ வாங்கிக்கிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நகர் ஊரமைப்புத்துறையோட உதவி இயக்குனரை போய் சந்தித்து நீங்கள் எடுத்து சொல்லி விளக்கம் சொன்னீங்கன்னா அவங்க சார் ரைட்டு இதையும் சேர்த்து நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க, நீங்கள் கோர அனுமதிக்கு பதிவேற்றம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. தாராளமாக நீங்கள் அதை பதிவேற்றம் செய்து அனுமதி கோரலாம். நன்றி.